கைஸ், இன்னைக்கு நம்ம ரிவேஞ்ச் லவ் ட்ராமாவுடைய 4th பார்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் ஹீரோயின் அந்த யானை ரெஸ்ட் ரூமில் வச்சு நல்லா மொத்துன்னு மொத்திருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில் வந்ததும் ஹீரோயின் ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட, என்ன நீங்கள் அந்த யானை கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டியா, அவள் கோடி தங்கச்சி இல்லையா, இதனால நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு பெரிய ப்ராப்ளம் வருவேன்னு சொல்கிறாங்க. எந்த ப்ராப்ளம் வந்தாலும் பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் எதுக்கும் பயந்து போகணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோனில் இவங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்க ட்ராமா ப்ராஜெக்ட்டுக்கான டீம் லீடர் என்னாச்சுன்னு தெரியல, உங்களுக்கு இதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் எழுத வேணாம்னு சொல்லிட்டாங்க, ஆனால் அவங்க அடாப்டேஷன் ஃபீஸ் மட்டும் கரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டும் என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு, அதுவா, இதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் எழுதி ரொம்ப கஷ்டம்லாம் பட வேணாம், ஆனால் ஸ்கிரிப்டுக்கான அமௌண்ட்டை மட்டும் நம்ம கிட்ட கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு தனக்கு இனிமேல் அந்த ப்ராஜெக்ட்ல வேலை இல்லைங்கிறத கூட ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய வருத்தம் தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஹீரோயின் அவங்க அக்காவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அப்போ சென்ஷுவும் வராரு. நீங்க எதுக்கு என் கூட வரீங்கன்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு, என்ன நீங்க என்ன உன் பாய் ஃப்ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் அஸ் அ பாய் ஃப்ரெண்டா உன் கூட உங்க அக்காவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தானே நல்லா இருக்கும், என்ன ப்ராஜெக்ட் விஷயத்துல என் மேல ரொம்ப கோவமா இருக்கியான்னு கேட்கறதுக்கு, நான் எதுக்காக உங்ககிட்ட கோவப்பட போறேன், இது ஜஸ்ட் ட்ரேடிங் தானே, பிசினஸ்னு வந்துட்டா செகண்ட் மாஸ்டரோட டிசிஷன் எப்போதுமே கம்பெனியோட ப்ராஃபிட் தானே இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவத்தோடு தான் போகிறாங்க. சென்ஷுவும் ஹீரோயின் பின்னாடி தான் போகிறாரு. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டலில் ஹீரோயின் அக்காவை தான் காமிக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கால் சரியாகிட்டு வருது. என்னால் இங்கே பாருங்கம்மா நிற்க முடியுதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சந்தோஷமாக பேசிட்டு இருக்க. அப்போ ஹீரோயினும் உள்ளே போகிறாங்க. ஹீரோயினை பார்த்ததும் ஹீரோயின் அக்கா, நீங்கள் என்ன பாரு, இப்போ என்னால் 2 நிமிஷத்துக்கு நிற்க முடியுதுன்னு சொல்ல அவங்க அக்காவுடைய கால் கொஞ்சம் கொஞ்சமாக கியூர் ஆகிட்டு வரதை பார்க்கும்போது ஹீரோயினுக்குமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு. ஹீரோயின் அம்மா சென்ஷுவை பார்த்துட்டு இந்த பையன் யாருன்னு கேட்க, சென்ஷுவும் ஹீரோயின் சொல்றதுக்கு முன்னாடியே, நான் தான் நீங்களுடைய பாய் ஃப்ரெண்ட், பே ஃபேமிலி சேர்ந்தவன், என்னோட பேரு சென்ஷுன்னு சொல்லிட்டு தன்னை தனியாக இன்ட்ரோ பண்ணிக்கிறாரு. இவங்கெல்லாம் ஃபேமிலியோட ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கா. அப்போ அந்த கோவும் வரா. அந்த கோவை பார்த்ததும் ஹீரோயின், நீங்க என்ன இவ்வளவு தூரம் ஹாஸ்பிட்டலுக்குலாம் வந்திருக்கேன்னு கேட்குறாங்க. இல்லை, நீங்க உங்க அக்கா இந்த ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் என்னால் முடிஞ்சதை பண்ணலாமேட்டு என் தங்கச்சி சைட்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் அந்த கோ கிட்ட, சரி சரி வாங்க வெளியில போய் எது வந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் அம்மாவை, என்ன சும்மா எதுக்கு அவங்கள வந்த உடனே வெளியில போய் பேசலாம்னு சொல்லி கூப்பிடுறேன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, இவங்க நான் ஒர்க் பண்ற கம்பெனியோட டீம் லீடர், ஜஸ்ட் பிஸ்னஸ் விஷயமா தான் பேச வந்திருக்காங்கன்னு அவங்க அம்மா கிட்ட சமாளிச்சுட்டு அந்த கோவை கூட்டிட்டு வெளியில போறாங்க. வெளியில தனியா போயிட்டு இந்த கோ ஹீரோனி கிட்ட, நீ எதை பத்தி நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே புரியுது, என் தங்கச்சி உனக்கு பண்ணது பெரிய தப்பு தான், அதுக்காக அவ பண்ணது சரியில்லை நான் சொல்ல வரல, அவ பண்ணதுக்கு தான் நீ அவளை அடிச்சிட்டே, அதோட விடக்கூடாதா, எதுக்கு கேஸ்லாம் போட்டிருக்கா, அது கேஸை வாபஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே, மிஸ் கோ, உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா, உங்க தங்கச்சி ஹை ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பொண்ணை எக்ஸ்ட்ரீம் லெவல்ல புள்ளி பண்ணியிருக்கா, அதுக்கப்புறம் அவ புள்ளி பண்ணதுக்கு காம்பன்சேட் பண்ற மாதிரி உங்க கோ ஃபேமிலி அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கு 50 yen பணம் கொடுத்து அதோட அந்த ஃபேமிலிக்கு வேலையை வாங்கி கொடுத்துருக்கு. அந்த பொண்ணோடைய அப்பா கார் டிரைவராகவும் அவங்க அம்மா ஒரு கிளீனராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கார் ஆக்சிடென்ட்ல அந்த பொண்ணோடைய அப்பா ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டு அந்த பொண்ணோடைய அக்கா மட்டும் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இந்த ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் ஆகி இப்போ 3 வருஷமா ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்கன்னு சொன்னதும் இந்த கோ ஹீரோயினவே பாக்குறா. என்ன அப்படி பாக்குறீங்க, உங்களுக்கு என்னமா புரியல, உங்க தங்கச்சி புள்ளி பண்ண பொண்ணே நான் தானே சொல்றாங்க. அதுக்கு அந்த கோவும், உன் ஃபேமிலியில் இவ்வளோ நடந்திருக்கா, நிஜமாலுமே எனக்கு தெரியாது, எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு, ஆஃப்டர் ஆல் எப்படி பார்த்தாலும் இது ஒரு ஆக்சிடென்ட் தானே, இதுக்காக எப்படி என் தங்கச்சி நீ ப்ளேம் பண்ண முடியும், ஒருவேளை உன் ஃபேமிலியோட இந்த கண்டிஷனுக்கு என் தங்கச்சி தான் காரணம்னு நீ நினைச்சினா நான் வேணா இந்த சுச்சுவேஷனுக்கு காம்பன்சேட் பண்ற மாதிரி உன் ஃபேமிலிக்கு 5 மில்லியன் பணம் தரேன், அப்படி இல்லைன்னா ஒரு வீடு வாங்கி தரேன், இப்போ உன் ஃபேமிலி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு கண்டிப்பா உனக்கு மணி தான் தேவைப்படும், உனக்கு 5 மில்லியன் பணம் தரேன்னு சொல்றா. அதுக்கு ஹீரோயினும், என்ன மிஸ் கோ, பணத்தை காட்டி என்ன டெம்டேஷன் பண்ணி பார்க்குறீங்களா, இப்போ நீங்கள் சொன்ன இந்த சென்டென்ஸ் எல்லாம் இன்னும் 10 நாளில் கோர்ட்டில் ஹியரிங் வந்துடும், அப்போ கோர்ட்டில் வந்து சொல்லுங்கள், அப்போ நான் ஏற்றுக்கிறேன், இப்போ தேவையில்லாமல் என் ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணுறதை விட்டுட்டு இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பட்டுக்கு போகிறாங்க. பின்னாடியே சென்ஷுவும் ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே வராரு. அப்போ இந்த கோ சென்ஷுவை நிப்பாட்டி, நீங்கள் கிட்ட கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள், இந்த கேஸை வாபஸ் பண்ண சொல்லுங்கள், இந்த கேஸ் மட்டும் ஃபைல் ஆகிடுச்சுன்னா என்னுடைய தங்கச்சியோட ஃபியூச்சரே இம்பாக்ட் ஆகும், அதனால அவகிட்ட சொல்லி லாயரெல்லாம் அஃபோர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறா. அதுக்கு சென்ஷுவும் கோ கிட்ட, மிஸ் கோ, உங்களை நான் சிஸ்டர் இல்லைன்னு கூப்பிட்றதும் நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்னு நினச்சிட்டு இருக்கீங்க போல, என்னுடைய நீங்கள் என்ன சொல்கிறாலோ அதை தான் செய்வா, என்னாலலாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போடா போ, நீ இல்லைனா எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண ஆளா இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மாவுக்கு கால் பண்ணி, ஆண்டி உங்ககிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு கேட்குறா. அப்போ ஹீரோவும் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அப்போன்னு பார்த்தா ஆப்போசிட்ல சென்ஷு வர ஹீரோயின் தோல்ல கை போட்டுக்கிட்டு, நான் எப்படி அந்த கோ கிட்ட பேசினேன் பார்த்தியான்னு பேசிக்கிட்டே வராரு. ஆப்போசிட்ல ஹீரோவை பார்த்ததும் சென்ஷு ஹீரோ கிட்ட, இன்னைக்கு என்னாச்சு, எல்லாரும் ஒரு ஆளாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துகிட்டே இருக்கீங்கன்னு கேட்குறாரு. ஹீரோவுக்கா ஹீரோயின் பக்கத்தில் சென்ஷு இவ்வளோ நெருக்கமாக நின்று ஹீரோயின் ஷோல்டர்லேயே கை போடுறத பார்க்கும்போது செம்ம பொசசிவ் ஆகுது. பொசசிவ்ல ஹீரோயினை பார்த்து முறைச்சிக்கிட்டே சென்ஷு கிட்ட முதல்ல அவ ஷோல்டர்லேருந்து கையெடுன்னு சொல்கிறாரு. அதுக்கு சென்ஷுவும் ஹீரோ கிட்ட, இவன் என் கேர்ள் ஃப்ரெண்டு, இவளை
நான் ஹக் பண்ணிட்டு கூட நிப்பா, அதனால என்ன தப்புன்னு பேசிட்டு இருக்கும்போதே அங்க கோ வந்துட்டு ஹீரோ கையை பிடிச்சிக்கிட்டு ஹீரோ இருக்கும்போதே ஹீரோயின் கிட்ட அவ தங்கச்சி விஷயத்தை பத்தி பேசலான்னு பாக்குறா. ஆனா ஹீரோயின் அவ பேச வரதே கண்டுக்காம செஞ்சு கூட கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ஹீரோ தன்னுடைய கையை பிடிச்சிட்டு தான் அந்த கோவுடைய கையை எடுத்து விட்டுட்டு அவகிட்ட இருந்து விலகி நிக்கிறாரு. அந்த கோவுக்கா செம்ம கோவம் வருது. பேய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆக போகுது, எதுக்கு என்ன அவாய்ட் பண்றீங்கன்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோவும், நம்ம 2 ஃபேமிலிக்குள்ள கோஆபரேஷன் ரொம்ப வருஷமா நம்ம ஃபேமிலிக்கு இடையிலான ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக இருக்கு, நீ என்ன வச்சு ஏதாவது கேம் ப்ளே பண்ணி நினைச்சுன்னா நம்ம 2 கம்பெனிக்குள்ள கோஆபரேஷன் எப்போ வேணாலும் டெர்மினேட் ஆகலாம்னு சொல்லிட்டு போறாரு. இந்த கோவும் உன் மனசுல யார் இருக்கான்னு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோயின் ஆஃபீஸில் இருக்கும்போது ஹீரோடைய அம்மா டீ எடுத்துட்டு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொன்னதா ஒரு ஆள் சொல்லிட்டு போறாரு. சரின்ட்டு ஹீரோயினும் கையில டீயோட அந்த அம்மாவுடைய கேபினுக்கு போறாங்க. அங்க ஹீரோடைய அம்மாவும் ஹீரோயின் எடுத்துட்டு போன டீயை பார்த்துட்டு, இந்த டீ என்ன இவ்வளோ டார்க்கா இருக்கு, அது மட்டும் இல்லாம இது பார்க்கவே எவ்வளோ டர்ட்டியா இருக்கு, இது எப்படி குடிக்கிறது சொல்லிட்டு வேணும்ட்டே ஹீரோயின் மேலேயே ஊற்றி விட்டுறாங்க. அதானே, நான் எடுத்துட்டு அந்த டீயை நீங்க குடிச்சிருந்தா தான் நான் பயப்படணும், இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்னு ஹீரோயின் சொல்றதுக்கு, அப்போ முன்னாடியே முன்னெச்சரிக்கையோடு தான் வந்தியா, சரி உனக்கும் கோடி தங்கச்சிக்கும் ஏதோ பிரச்சனையாமே, அவ பேர்ல கேஸ் கூட போட்டிருக்கியா, ஒழுங்கா அந்த கேஸை வித்ரா பண்ணிடுன்னு சொல்லி ஹீரோயினை மிரட்டுறாங்க. எதுக்காக நான் கேஸை வித்ரா பண்ணணும், என்னால முடியாதுன்னு ஹீரோயின் சொல்றதுக்கு, நீ மட்டும் கேஸை வித்ரா பண்ணாம இருந்தீன்னா அதுக்கப்புறம் நீ செஞ்சுவ பிரேக்கப் பண்ணியாகணும், அது மட்டும் இல்லாம ஒன்னால செஞ்சுக்கும் எங்க பே ஃபேமிலி கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்புமே ஹார்ம் ஆகும்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின், என்ன என்கிட்ட இருந்து செஞ்சுவா பிரிச்சலான்னு பாக்குறீங்களா, அப்படியே நீங்க செஞ்சுவா என்கிட்ட இருந்து பிரிச்சாலும் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை, என்னால கேஸ் எல்லாம் வித்ரா பண்ணவே முடியாது, நீங்க டீ கேட்டீங்களா உங்களுக்காக வேற டீயை போட்டு எடுத்துக்கிறேன்ட்டு ஹீரோயின் போறாங்க. உடனே ஹீரோயின் அம்மா, ஏன் நீங்க ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொல்லிட்டு கையில போட்டோஸோட ஹீரோயின் கிட்ட போயிட்டு, முதல்ல உனக்கு இந்த கம்பெனிக்கு உள்ள எல்லா கனெக்ஷனையுமே ஸ்டாப் பண்ணணும், என்கிட்ட சண்டை போடுற, என் கையில இருக்கிற இந்த போட்டோஸ் எடுத்துட்டு போயிட்டு முதல்ல உன் ஃபேமிலிட்ட காமிக்கணும், அப்பதான் அவங்களுக்கு தெரியும் பணத்துக்காக உன்னையே நீ சேல்ஸ் பண்ற ஒரு டேஷ்ன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே அந்த போட்டோஸை தூக்கி போடுறாங்க. என்னடி பாக்குற, ஒழுங்கா என் பையன் பெய்ய விட்டு தள்ளியேறு, அவனுக்கு நெக்ஸ்ட் வீக் கூ கூட என்கேஜ் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினும் எனக்கும் தெரியும்னு சொல்லிட்டு கீழே கிடக்கிற போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அந்த போட்டோஸ்ல ஹீரோயின் கிளப்ல பார்ட் டைமா ஒர்க் பண்ணும்போது ஹீரோ கூட பெட் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்திருப்பாங்க இல்லையா, அந்த இமேஜ் தான் இருக்கு. அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் ஒன்னொன்னா பொறுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவும் கூவும் வராங்க. அந்த போட்டோட இமேஜ் பிறந்ததால ஹீரோ சரியா கவனிக்கல. இதுக்கு முன்னாடி செஞ்சு கூட ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயின் க்ளோஸா வந்ததை பார்த்துட்டு ஹீரோயினை முறைச்சபடியே நிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து இந்த கூவும் ஹீரோயின் இருக்கிறதால வேணும்ட்டே ஹீரோ கிட்ட, பேய் நெக்ஸ்ட் வீக் நமக்கு என்கேஜ்மெண்ட் இருக்கிறதால எந்த மீடியாவை இன்வைட் பண்ணலான்னு கேக்குறா. அவ பேசுறதெல்லாம் காதுல வாங்காம ஹீரோவும் ஹீரோயினையும் முறைச்சிக்கிட்டே நிக்கிறாரு. உடனே ஹீரோயினும் எழுந்து வெளியில போயிடுறாங்க. ஹீரோயின் அவங்க கேபினுக்கு போயிட்டு அந்த போட்டோஸ் எல்லாம் ஒன்னொன்னா எடுத்து பார்த்துட்டு அந்த போட்டோஸ் எடுத்து மறைச்சு வைக்கிறாங்க. அப்போ அந்த கோ ஹீரோயின் கிட்ட வந்து, நீங்க தேங்க்யூ, என்னுடைய ஆன்ட்டி சொன்னாங்க நீ கேஸை வித்ரா பண்ணிடுவேன்னு, ஆனா நீ எதுக்கு கவலைப்படாத, கண்டிப்பா உனக்கு காம்பன்சேட் பண்ணிடுறேன்னு சொல்றா. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்னு ஹீரோயின் சொல்றதுக்கு, இல்ல என்னால உன்னை இப்படியே சஃபர் ஆகலாம் விட முடியாது, கண்டிப்பா நீ என்னுடைய காம்பன்சேஷனை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு அந்த கோ சொல்றா. என்ன மிஸ் கோ, இவ்வளவு பெருசா என்ன பண்ண முடியும், நம்ம கொடுக்குற காம்பன்சேஷன் ஏத்துக்கிட்டு இந்த கேஸை வித்ரா பண்ணிடுவேன்னு அவ்வளவு ஈஸியா நினைச்சீங்களா என்ன, நீங்க கொடுக்குற காம்பன்சேஷன் எதுவும் எனக்கு தேவையில்லைன்னு ஹீரோயின் சொல்றதுக்கு, இந்த கோ ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறா. இதுக்கு முன்னாடி ஹீரோவுடைய பர்ஸ்ல ஹீரோயின் போட்டோவை பார்த்திருப்பா. இவ்வளவு நாள் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பத்தி அவளுக்கு எதுவுமே தெரியாது. அந்த போட்டோ பார்த்தது தான் அவளுக்கு ஏதோ டவுட் வருது. உடனே ஹீரோ வந்து எதுக்கு என்னுடைய திங்ஸ் எல்லாம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பர்ஸை பிடிக்கிறாரு. இப்போ இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்ப ஹீரோடைய மனசுல இந்த பொண்ணு நீ தானே மனசுல நினைச்சுக்கிட்டு அங்க எந்த எதுவுமே சொல்லாம கிளம்பிடுறா. அந்த குரூப் போனதுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு என்னுடைய ஆஃபீஸ் ரூமுக்கு வான்னு சொல்லி டெக்ஸ்ட் மெசேஜ் வருது. அதுக்கு ஹீரோயின், உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போறதா கேள்விப்பட்டேன், அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள், இதுக்கப்புறம் நமக்குள்ள எந்த கான்டாக்டும் வேணான்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு பேக்கை கொடுத்துட்டு, இதுல நியூ ட்ரெஸ் இருக்கு, ஹீரோ உங்களுக்காக வாங்கி கொடுத்தாரு, இந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போறாரு. நெக்ஸ்ட் ஆஃபீஸ் முடிஞ்சதும் அந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணாமலே ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கூட வராங்க. அப்ப ஆப்போசிட்ல ஹீரோ தான் வராரு. அவர் ஹீரோயினை பார்த்துட்டு எதுக்கு நான் கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கலான்னு சொல்லி கேட்கிறாரு. அதுவா, இப்போ நான் என் பாய் ஃப்ரெண்டு கூட டேட்டிங் போறேன், ஸோ என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு இந்த பிரைட்டான ட்ரெஸ்லாம் பிடிக்காது, அதனால தான் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரிப்ளை பண்ண ஹீரோக்கா செம்ம டென்ஷன் ஆகுது. இவ்வளவு திருத்தவும் முடியாதுன்னு ஹீரோயினை முறைக்க பார்த்துக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட, நம்ம பிசினஸ் விஷயமா கிளைண்ட்டை மீட் பண்ண தானே போறோம், எதுக்கு ஹீரோ கிட்ட போய் சொல்லணும்னு கேட்கறா. அதுக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்கு, ஹீரோவுக்கு அடுத்த வாரம் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, அதனால தேவையில்லாம பிரச்சனை வரும், எதுக்கு அவர் என் கூட கான்டாக்ட் வச்சுக்கணும் தான் அவர் அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி சொன்னேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பிசினஸ் விஷயமா கிளைண்ட்டை மீட் பண்ண தான் போறாங்க. அங்க அந்த கிளைண்ட் சரியான பர்வர்டு போல ஹீரோயின் கிட்ட, நான் இந்த கான்டாக்டை சைன் பண்ணா நீங்க ட்ரிங்க்ஸ் குடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு மேல மேல ட்ரிங்க்ஸை ஊத்தி கொடுத்துட்டே இருக்கான். ஹீரோயினுக்கா வேற வழியே இல்லாம அவங்க கிட்ட சைன் வாங்கணுங்கிறதுக்காக அவன் கொடுக்க ட்ரிங்க்ஸை வாங்கி குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ தப்பா தோணுது. உடனே ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லிடுறா. இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். எங்க பக்கத்து வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறதால என்னால வாய்ஸ் ஓவர் பண்ண முடியல, ரொம்ப ரேடியோ நாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கு, அதனால இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோவை லென்த்தா அப்லோட் பண்ணி சீக்கிரமா இந்த டிராமாவை முடிச்சிடுறேன். ஸோ ப்ளீஸ் கோச்சிக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.